இந்த பிளவுஸ் எங்க டெலிவரி பண்ண போறோம் அப்படின்னா சென்னைக்கு தான் டெலிவரி பண்ண போறோம். இந்த பிளவுஸ்க்கு வந்து இந்த சாரிக்கு வந்து கஸ்டமர் வந்து பிளவுஸ் கஸ்டமைஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஸோ சாரியில வந்து பிளவுஸே கஸ்டமைஸ் பண்ணிருக்கோம். பேக்ல வந்து ஒரு பிளவுஸ் டிசைன் கொடுத்துட்டு ஃப்ரண்ட்ல வந்து ஸ்வீட் ஹார்ட் நெக் கொடுத்து பிரின்சஸ் கட் கொடுத்து நம்ம வந்து இதை வந்து கஸ்டமைஸ் பண்ணிருக்கோம். சென்னை கஸ்டமர் வந்து இந்த ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சென்னை கஸ்டமருக்கு வந்து இதை வந்து நம்ம இன்னைக்கு டெலிவரி பண்ண போறோம். சேம் அதே கஸ்டமர் வந்து ஒரு ஓப்பன் டாப்பும் கேட்டிருந்தாங்க. ஸோ அதை தான் ரெடி பண்ணியிருக்கோம். அதே நம்ம கொரியர் பண்ணுறோம். கொரியர் ரிசீவ் ஆயிடுச்சு மேம். நான் போட்டு பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரெண்டுமே பர்ஃபெக்டாக இருந்தது. ஃபிட்டிங் ரெண்டுமே பர்ஃபெக்டாக இருந்தது. நான் கொடுக்குறேன். இதுக்கப்புறம் இதே மாதிரி எனக்கு ஸ்டிச் பண்ணி கொடுங்க. எனக்கு அதான் 2 மாதம் நீங்கள் புக் ஆகிடுச்சுன்னு வேறு சொல்லிட்டீங்க. நடுவில் 1 மாதம் கழிச்சு கொடுக்குறேன். நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா ஸ்டிச் பண்ணி கொடுங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பி. நான் வந்து ரொம்ப டக்குன்னு எதுக்குமே கன்வின்ஸ் ஆக மாட்டேன். ஒரு பொருள் வாங்க போகிறேன்னா ரொம்ப அதை பார்த்து பண்ணி. இன்னொன்று சைஸ் இஷ்யூ தான் எனக்கு பெரிய ப்ராப்ளமே. எனக்கு ஏதாவது ஒரு பண்டிகை வந்ததுன்னா பக்கத்தில் வரும்போது தான் நான் போய் வாங்குவேன். அது வந்து அந்த டைமில் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்கும். இப்போ உங்ககிட்ட கொடுத்துட்டு கொஞ்சம் எனக்கு ஓகேவா இல்லையான்ற மைண்ட் செட் இருந்தது. ஆனால் வந்த பிறகு போட்டு பார்த்தா ரியலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக வந்து அப்படியே பார்த்த உடனே அந்த மகிழ்ச்சியில் வந்து உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன். வந்த உடனே நான் போட்டு பார்த்தேன். நல்லா இருக்குது. ரெண்டுமே ஃபிட்டிங் சூப்பராக இருக்குது. எந்த ஒரு சின்ன குறை கூட சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்குது. நல்லா இருக்குது. மனசார சொல்கிறேன். ரொம்ப நன்றி.